அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பகுதி அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவானது கலக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன், விவரம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் அருகே அய்யலூர் பகுதியில் தங்கம்மாப்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக சின்டெக்ஸில் குடிநீர் தொட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடிநீர் தொட்டிக்குள் பிளாஸ்டிக் கவரில் மனித கழிவுகளை சில மர்ம நபர்கள் கட்டி உள்ளே போட்டிருக்கின்றனர். அதே மட்டுமல்லாமல் அந்த சின்டெக்ஸ் தொட்டிக்கு அருகே அந்த எச்சரிக்கை துண்டுச்சீட்டு ஒன்றும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தண்ணீரில் அழுந்து, அதாவது எச்சரிக்கை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட சில வார்த்தைகள் அந்த துண்டுச்சீட்டில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இதனை கண்ட மாணவர்கள் இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே வேங்கவயல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பள்ளி வளாகத்திற்குள்ளே உள்ள மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து தகவல் அறிந்ததும் வடமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இந்த தகவலை கேள்விப்பட்டதும் நேரடியாக அப்பகுதிக்கு சென்று விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார். அந்த துண்டுச்சீட்டில் எச்சரிக்கை, எண்ணெய், ஒரு துடியை கைப்பறி பிரச்சனை என பல்வேறு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் லோன், சும்மா விடமாட்டேன், நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை உள்ளிட்ட வார்த்தைகள் அந்த துண்டுச்சீட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. சரியாக எழுத தெரியாத ஒருவரை எழுதியது போலதான் அந்த துண்டுச்சீட்டில் சில வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதையடுத்து அதை எழுதிய யார், பள்ளி நடக்கும் போதே பள்ளி வளாகத்திற்குள் மனித கழிவுகளை கலந்தது யார் என்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன்.